கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்தை காண கர்த்தர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வானத்தின் பூமி உண்டாக்கும் பொழுது வெளிச்சம் நல்லது என்று சொல்லி கண்டார். இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். நம்மை தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நம்மை கழுவி நம்மை ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் மரித்து நாறி கிடந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். கவனிக்க வேண்டிய காரியம், நம் மூலமாக கிறிஸ்துவினுடைய முகத்தின் ஒளி பிரகாசிக்க செய்யும்படியான ஒரு கிருபையை தேவன் தருகிறார். அன்பு தேவ ஜனமே, நம் மூலமாக கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்க வேண்டும். இதுல வாசிக்கும் பொழுது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு கீழே உன் ஒளியின் இடத்திற்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ளே ஆண்டவர் இருளை அல்ல, நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வேதத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோமாம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், அவர் மகா பிரகாசிக்கிற தேவனுடைய அவர் வெளிச்சமா இருக்கிறார், மகா பிரகாசமா இருக்கிறார். அவருடைய முகத்தை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அடுத்ததாக நமக்குள் இருக்கிற வெளிச்சமானது அது பிரகாசிக்க கூடியதாய் இருக்கிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தினுடைய உள்ள அந்த ஒளி நம்ம மேல படும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் அது போய் சேர்கிறதா இருக்கிறது. ஒரு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கிறது. அது ஒளிரும் அந்த ஸ்டிக்கர் என்ன செய்யும் என்று சொன்னால், வாகனங்களில் ஒட்டி இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல லைட் அடிக்கும் போது அது அப்படியே அதை பளிச்சு என்று சொல்லி அது வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள் உரியவர்கள் அல்ல. வியாதி, வேதனை, சாபக்கட்டுகள், குடும்ப போராட்டங்கள், இப்படிப்பட்ட இந்த இருளின் காரியங்கள், இருளின் பாவ காரியங்கள், பின்மாற்றத்தின் காரியங்கள் நம்மை பாதிக்காதபடி, ஒருவேளை அந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை அப்படியே மூழ்கி போகாதபடி நாம் எழும்ப வேண்டும். அந்த வசனத்தில் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எப்படி பிரகாசிக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க வேண்டும்.